டெய்லி ஆபீஸ் போறோம், ஊர் சுத்துறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், ரிப்பீட்டோ. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போகுதுன்னே தெரியலையே. ஊரை சுத்துற நாம ஒரு சேஞ்ச்க்கு உலகத்தை சுத்துனா என்ன? கரெக்ட். இன்று தொட்டு 2ஆம் நாள் நாம் சோழ தேசம் நோக்கி பயணிப்போமா? நம்ம பிளான் பண்ண மாதிரி இப்போ கடல்ல போயிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு. சுனாமி போல இருக்கே. டேமேஜ் ஆயிடுச்சு. கடல்ல மூழ்க போறேன். காப்பாத்தவே இல்லையே. உயிரோட தான் இருக்கனா? நான் தப்பிச்சிட்டேன். டைம் காட். ஆமா, இது எந்த இடம்? பார்த்தா ஏதோ தீவு மாதிரி இருக்கு. யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்கலாம். இது மனுஷங்க வராத இடம் மாதிரி இருக்கு. ஒருவேளை காமிக்ஸ்ல வர்ற மாதிரி நாமளும் ஆள் இல்லாத தீவுல மாட்டிட்டோமா? இங்க இருந்து நான் தப்பிப்பேனான்னு தோணுது. அதே நேரம் எதுக்காக இங்கிருந்து வீட்டுக்கு போகணும்னு தோணுது. ஏன்னா இந்த பூமியில 800 கோடி பேர் இருக்காங்க. ஆனா கண்ணை மூடி யோசிச்சா எனக்காக அழ ஒருத்தர் கூட இல்லை. நகரத்துக்கு போனாலும் யாரோ ஒரு முதலாளிக்காக வாழ்நாள் முழுக்க மிஷன் லைஃப் தான் வாழணும். அதுக்கு பேசாம இந்த தீவுலயே வாழ பழகிட்டா. சரி, இப்ப பசிக்குது. ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பாப்போம். வாவ், இது சிறுத்தைக்கறி தான். என்னோட நல்ல நேரமோ இதோட கெட்ட நேரமோ தெரியல. என்னைய சாப்பிட வேண்டியது இப்ப எனக்காக சட்டியில வெந்துட்டு இருக்கு. கத்தி எப்படி வந்ததுன்னு தானே யோசிக்கிறீங்க? எல்லாமே இந்த படகுல தான். கடல்ல தனியா போறோமேன்னு யூடியூப் பார்த்து எல்லா எமர்ஜென்சி டூல்ஸும் எடுத்து வச்சிருந்தேன். நான் இப்படி வந்து மாட்டிப்போன்னு நினைக்கல. இதுவும் நல்லா தான் இருக்கு. வாழ்க்கை ஒரு பயணம்னு சொல்லுவாங்க. அது சந்தோஷமா போறதும் சோகமா போறதும் நம்ம கையில் தான் இருக்கிறது. இனிமேல் நான் ஒரு சுதந்திர பறவை. I am a free bird. A bird of freedom. ஷாக் ஆயிட்டீங்களா? என்னடா அப்பா அப்படி இருந்தவ இப்ப இப்படி இருக்காளே, இது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த தீவு தான். இந்த தீவுல தான் நம்ம வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கத்துக்கிட்டேன். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். இந்த மாதிரி ஆரம்பத்துல பயமா தான் இருந்தது. ஆனா இப்ப இல்ல. நகரத்தை விட இந்த காடு பாதுகாப்பா தான் இருக்கு. ஏன்னா இந்த மிருகங்கள்லாம் பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடும். அது இல்லாம இங்கன்னா யாருக்காகவும் வேலை செய்யல.
எதிர்காலம் பத்தின கவலை இல்லாம சந்தோஷமாவும் நிம்மதியாவும் நிகழ்காலத்தை வாழ்ற. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அனைத்தும் காலத்தின் கையில்.